மண் சோறு சாப்பிட்டுருக்குறாங்கங்க விஜய் ரசிகர்கள். நல்லா இருக்குல்ல? மண் சோறு சாப்பிட்ட தமிழ்நாட்டு இளைஞர்கள். தலைப்பு செய்தியாக வட இந்திய ஊடகங்கள் இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்தியில் இல்லை ஆங்கிலத்தில், சர்வதேச ஊடகங்களில். தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் கொஞ்சம் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மண் சோறு சாப்பிட்றாங்க. இன்னும் நாகரிகம் அடையாத கூட்டமாக இந்த தமிழ்நாடு, தமிழர்கள் இருப்பாங்க போல இருக்கே என்று உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நினைப்பானா இல்லையா? தமிழ்நாட்டை காரி உமிழ்வானா இல்லையா? மண் சோறு எதுக்கு இங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், ஜனநாயகன் படம் வெற்றி பெறதுக்கு மண் சோறு சாப்பிட்டாங்களாம். மண் சோறு சாப்பிட்டா எப்படி படம் வெற்றி பெறும்? மண்டையில் மசாலா இல்லையா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. ஒரு படம் வெற்றி பெறுறதுக்கு அந்த படம் நல்லா இருந்தால் அந்த படம் வெற்றி பெறும். ஜனநாயகன் படத்தின் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு பிடித்த நடிகரும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் நல்லா நடிச்சிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லையா? அந்த படம் ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், எல்லாமே ஒரு நல்ல சமூகத்திற்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் அந்த படத்தை விரும்பி பார்ப்பார்கள். அதன் மூலமாக அந்த படம் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? மண் சோறு சாப்பிட்டா எப்படிங்க படம் ஓடும்? இதை தான் நடிகர் சூரிய அவர்கள் கேட்டார். அவரை நம்ம பாராட்டணும். அவர் அவருடைய மாமன் திரைப்படம்னு நினைக்கிறேன், அந்த படம் வெளியாகிறப்போ அவருடைய ரசிகர்கள் இப்படி தான் மதுரையில் மண் சோறு சாப்பிட்டாங்க. அது குறித்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் சூரிய அவர்கள்ட்ட கேட்குறப்போ அதை கடுமையாக அதை எதிர்த்தார் சூரிய அவர்கள். நீங்கள்லாம் என் தம்பிகளா? இது முட்டாள்தனமான வேலை, இதெல்லாம் செய்யாதீங்க. மண் சோறு சாப்பிட்டா எப்படி படம் நல்லா இருக்கும்? படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னா மக்களே வெற்றி பெற வைப்பார்கள். இதெல்லாம் செய்யாதீங்கடா தம்பிகளா. சூரி மனிதன், சூரி நல்ல நடிகன், தன்னுடைய ரசிகர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல நடிகன் சூரி. அப்படி எத்தனை நடிகர்கள் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்துகிறாங்க, கண்டிக்கிறாங்க. இது இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் இதை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே பல நடிகர்களின் ரசிகர்கள் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கூட காலா படம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம் வந்தப்போ அவங்க மண் சோறு சாப்பிட்டதெல்லாம் பெரிய விமர்சனத்துக்குள்ளானது. இந்த மண் சோறு சாப்பிட்றது, பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப வினோதமாக இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது எப்படிங்க இது இருக்குது? உண்மையிலே உங்களுக்கு பால் நிறைய இருக்குது அப்படின்னா ஏதாவது ஏழைகளுக்கு கொடுங்க பாலை. எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கும் ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பால் கிடைக்காமல் தவிக்கிறாங்க. கொடுங்க. 50 லிட்டரு 100 லிட்டரு பால் அபிஷேகம் பண்ணுறது இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம்ங்க, ஒரு ஆபத்தான ஒரு கலாச்சாரம். இந்த ரசிக கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமானது. ஒரு அடுத்த தலைமுறையை ஒரு தவறான பாதையில் கொண்டு போகிறதுக்கான வேலை இதெல்லாம். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இதை செய்கிறாங்க அப்படின்னா, இது விஜய் அவர்கள் இன்றைக்கி வெறும் நடிகர் இல்லை, அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அதை தாண்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 8 கோடி மக்களினுடைய ஒரு முதன்மை பிரதிநிதி விஜய் அவர்கள். அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கி மண் சோறு சாப்பிட்றாங்க அப்படின்னா இது சாதாரண செய்தியாக நம்ம கடந்து போயிட முடியாது. இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, இல்லை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க மண் சோறை சாப்பிட்றது, இவங்க போலீஸ்காரங்களுக்கு கையெல்லாம் கடிச்சு வச்சாங்க இல்லையா, நிறைய வேலைகளை செஞ்சாங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்கள். அவங்க செய்யாத வேலை இல்லை, மரத்துக்கு மேலே ஏறுறது, இதெல்லாம் செஞ்சாங்க. சரி, புதுசாக வந்தாங்க அரசியலுக்கு, வர்றப்போ சரியாயிருவாங்க அப்படி தான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தினதாக தெரியலை. அப்படி அரசியல் படுத்தி இருந்தார் என்றால் இது போன்ற வேலைகளை செய்ய மாட்டாங்க. உங்களுடைய ரசிகர் மன்றங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தல் கொடுத்தீங்களா இல்லையா? ஏற்கனவே அவர்கள் என்னெல்லாம் உங்களுடைய ரசிகர்களை செஞ்சாங்க நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஏன் உங்களையே எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாக்குனாங்க உங்களுடைய பரப்புரையின் போது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்களுடைய இறுதி படம் அப்படி தான் சொல்லப்படுது இப்போது வரைக்கும், இதுதான் விஜய் அவர்களுடைய இறுதி படம் என்று. அப்போ அந்த படத்தில் உணர்வெழுச்சி கொண்டு இந்த ரசிக மனப்பான்மை அதிக அளவில் ஏறி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த ரசிகர்கள் இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அதற்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சில அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்கணும் இல்லையா? திருவிழா போல் கொண்டாடுங்க அப்படின்லாம் தாவைக்காவை சார்ந்தவர்கள் பேசுகிறாங்க. சரி,
திருவிழா போல் கொண்டாடுங்க. திருவிழாவில் மண் சோறு சாப்பிடவும் நீங்கள் தான் சொன்னீங்களா? இது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திற்கான பிரச்சனை அல்ல, விஜய் ரசிகர்களின் பிரச்சனை அல்ல, இது தமிழ்நாட்டின் பிரச்சனைங்க. ஒரு ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் செய்யக்கூடிய வேலை இது இல்லை. இது வெறும் விஜய் ரசிகர்களுடைய செயல்பாடாக இது வெளியே பார்க்கப்படாது. 8 கோடி மக்களினுடைய செயல்பாடாகத்தான், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் செயல்பாடாகத்தான் இது பார்க்கப்படும். வட இந்தியாவில் எங்கோ ஒரு சில தவறுகளை செய்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம், வடக்கன் இப்படி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா, வடக்கன் இன்னும் வந்து வளராமல் இருக்கிறான், இன்னும் 200 வருஷம் பின்னாடி தான் இருக்கிறான், நம்ம ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தான் ரொம்ப பகுத்தறிவு சுயமரியாதை எல்லாத்துலேயும் தலை சிறந்து விளங்கக்கூடியவங்க நம்ம பேசுகிறோமா இல்லையா? அப்போ நம்ம சில தவறுகளை இங்கே நம்முடைய மாநிலத்தில் சில தவறுகள் இது போன்று நடக்கிறப்போ கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லாத கூட்டம் நம்மளை பார்த்து வட இந்தியர்கள் சொல்வார்களா இல்லையா? அதிலும் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம், நீட் தேர்வுக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம், நீட்டில் நடந்த அந்த முறைகேடுகளுக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டங்களை ஒரு புறம் காவல்துறை அடக்கி ஒடுக்குகிறது, இன்னொரு புறம் போராட்டக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. புதிதாக பல இடங்களிலும் தன்னெழுச்சியாக இளைஞர்களும் மாணவர்களும் போராடிட்டு வர்றாங்க. ஒட்டுமொத்த நாடு எந்தெந்த மாநிலம் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எந்தெந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் குரல் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ தமிழ்நாட்டை பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் மண் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டின் குரல் தான் முதல் குரலாக இருக்கும். லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகமே வியந்து பார்த்தது. அவ்வளோ ஒழுக்கத்தோடு அந்த போராட்டம் நடந்தது, அவ்வளவு கட்டுப்பாடு, அவ்வளவு நாகரிகத்தோடு அறத்தோடு அந்த போராட்டம் நடந்தது. அதையும் பார்த்து இதையும் நீங்கள் ஒப்பிடுங்க. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இல்லை தமிழ்நாடு மாறி போயிடுச்சா? இது விஜய் நாடுன்னெலாம் சொல்கிறாங்க தமிழ்நாடு. அப்போ விஜய் நாடு இப்படி தான் இருக்குமோ? விஜய் நாட்டில் இப்படி மண் சோறு தான் சாப்பிடுவாங்களோ? இந்த மண் சோறு சாப்பிட்றது தான் விஜய் நாட்டினுடைய அடையாளமோ? அப்படி நமக்கே அப்படி தோணுது அப்படின்னா மற்றவர்களுக்கு எப்படி தோணும்? விஜய் ரசிகர்கள் உண்மையிலேயே விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை, அவர் நல்லா இருக்கணும், அவருடைய படம் நல்லா ஓடணும், அவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி முட்டாள்தனமான வேலையை செய்யாதீங்க. நீங்கள் சரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தீங்க, புதிதாக அரசியலுக்கு வர்றப்போ செஞ்சுட்டு இருந்தீங்க, நீங்கள் சரியாயிருவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் சரியாகிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலையே, எந்த அறிகுறியும் தெரியல. இந்த பக்கம் இந்த நீட் முறைகேடுகளுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த பக்கம் நீங்களாவது போராடுவீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் மண் சோறை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையோடு விஜய் ரசிகர்கள் இந்த அரசியலை அணுகுகிறார்கள், அவர்களுடைய இந்த செயல்பாடுகளெல்லாம் எப்படி போகுது, எங்கே போகுது ஒன்றும் தெரியலை, அவங்களுக்கே தெரியலை. அதான் பிரச்சனை. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கெல்லாம் பேசுவாரா? எல்லாம் பேச மாட்டார். அவர் நாகர்கோயிலில் சபரிவர்மனுடைய அந்த படுகொலை அதுக்கே பேசலை. இந்த நீட் விவகாரம் நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு, அதுக்கே பேசலை. இதுக்கு போய் பேசுவாரா? விஜய் அவர்கள் பேசணும், இதை கண்டிக்கணும். நீங்கள் ஒரு நடிகராக இருக்கக்கூடிய சூரிய இதை கண்டித்தார் அப்படின்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதை கண்டிக்கணும். இது என்னுடைய ரசிகர்கள் இதை செய்யக்கூடாது. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா மற்றவர்களும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் இதையே பின்தொடர்வார்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். நீங்கள் இப்படி மண் சோறு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பெற்றோர்களே இதை ஆதரிக்க மாட்டாங்க. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க. இப்படி மண் சோறு சாப்பிட்டு உங்களுடைய உடல் நலத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். இதை நான் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, அனுமதிக்க மாட்டேன். சொல்லணுமா இல்லையா? எப்போ சொல்லியிருக்கணும். சரி, இனியாவது சரி நடந்தது, இனியாவது இவருடைய ரசிகர்கள் இவருடைய இப்போ படத்துக்காக செஞ்சாங்க, இனி அடுத்து இவருடைய செயல்பாடுகள், இவருடைய அரசின் செயல்பாடுகள் நல்லா இருக்கணும்னு போய் இது மாதிரி மண் சோறு சாப்பிடுவாங்க. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. அப்போ ஒரு கடவுள் வழிபாடு மாதிரி தான் இதை அவங்க செய்கிறாங்க. இந்த வழிபாட்டு முறையே தப்பு, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்று சுயமரியாதை இருக்கிறது, அந்த சுயமரியாதையோடு நீங்கள் இருக்கணும். என்னை நான் பார்த்துக்கொள்கிறேன், என்னுடைய படம் ஓடும், நல்லா நான் நடித்தேன் அப்படின்னா, படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அந்த படத்தை வெற்றியடை செய்வாங்க. நீங்கள் இப்படி மண் சோறு சாப்பிட்றதுனால ஓடாதுங்க. இது ரொம்ப ஒரு நாகரிகம் இல்லாத மக்கள் செய்யக்கூடிய வேலை. என்னுடைய ரசிகர்கள் நீங்கள் நாகரிகம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பண்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு ஒரு ரோல் மாடலாக நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படி தானே சொல்லணும். அதெல்லாம் சொல்லுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இது ரொம்ப ஒரு இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது சினிமாவிலேருந்து அரசியலுக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பேராபத்து.
இவ்வளோ நாளும் அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கிறாங்க. இப்போ இனி இது அரசியலிலும் என்ன செய்வாங்க அப்படின்னா மண் சோறு. இது ஏற்கனவே எனக்கு தெரிந்த ஜெயலலிதா அவர்களுடைய அவங்க சிறைச்சாலையில் இருந்த நேரமா இல்லை மருத்துவமனையில் இருந்த நேரமானு எனக்கு தெரியலை சரியா அந்த செய்தி. அவருடைய அந்த காலகட்டத்தில் அதிமுகவை சார்ந்தவர்கள் இப்படி மண் சோறு சாப்பிட்டதெல்லாம் செய்தி வந்துச்சு. ஆனால் அது ஒரு பெரிய அளவில் அரசியலில் வந்து இது இருக்காது. அங்கங்கே அவ்வப்போது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். இப்போ நமக்கு என்ன அச்சம் ஏற்படுது அப்படின்னா, இந்த விஜய் ரசிகர்கள் நாளைக்கு விஜய் அவர்களுடைய இந்த அரசின் மீதான செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் வருகிற போதோ, இந்த அரசுக்கு மக்கள் மத்தியில் ஏதாவது எதிர்ப்புகள் வருகிற போதோ, அதிலிருந்து அரசை பாதுகாத்து கொள்ள அதாவது விஜய் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவங்க போய் இந்த மண் சோறு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்களோ, அதுவே நாளைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு அடையாளமாக, அதுவே ஒரு அரசியல் கலாச்சாரமாக மாறிடுமோங்கிற ஒரு பெரிய அச்சம் நமக்கு இருக்குது. அது விடாமல் தடுக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த விஜய் ரசிகர்களுக்கு நம்ம வந்து இந்த தம்பிங்களுக்கு இல்லை சில தங்கச்சிகளை பெண்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க இந்த மண் சோறு சாப்பிட்டவங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், இந்த மண் சோறு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான வேலை. தயவு செய்து இது மாதிரியான முட்டாள்தனமான வேலையை செய்து தமிழ்நாட்டினுடைய நற்பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விடாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க இதை ஆதரிப்பாங்களா? உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவி குழந்தைகள் இருந்தால் அவங்கெல்லாம் இதை வந்து ஆதரிப்பாங்களா? என்னங்க இது?